3 BHK முதல் படம் 2 படம் போட்டிருக்கு. எதாவது கேட்டிங்கன்னா சொல்லலாம். இருந்துச்சுங்க. அதாவது ஒரே ஒன்று தான் என்ன தோணுச்சுன்னா, நேராக போய் வாங்க வேண்டிய விட பல யூடர்ன் போட்டு சுற்றி வாங்கின மாதிரி இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. பட் கதையாக வந்து எங்கேயோ வெளில போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அவங்களோட எல்லாருமே படத்தில் நல்லா பண்ணாங்க. அதாவது வீடாக கனெக்ட் ஆகல. அப்பா மகள் வந்து தன்னோட கனவுக்காக பசங்களை எவ்வளோ ப்ரெஷர் பண்ணி அது எவ்வளோ தப்பாகுதுன்றது மட்டும் கனெக்ட் ஆச்சு. படத்தோட நாட்டை எல்லாருமே தெரிஞ்சது தானே. ட்ரைலர்லேயே வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. இது நீங்கள் ஈஸியாக கைதட்டிலாம் வெளியே வர முடியாது. ஒரு கண் கலக்கிட்டு தான் வெளியே வரலாம். அந்த மாதிரி தான் இருக்குது படம். உண்மையிலே சொல்ல மஸ்ட் வாட்ச்னு சொல்லலாம். ஃபேமிலியோடு வந்து பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். மிடில் கிளாஸ் லைஃபாக ரொம்ப டெப்த்தாக காமிச்சிருக்காங்க. பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதனாலேயே நம்ம தெரியுது கொஞ்சம் ஸ்லோ அடிக்க மாதிரி தெரியுது. ஆனால் செகண்ட் ஹாஃப் அவன் வாழ்ந்துருக்கான்னு சொல்ல முடியாது. சரத்குமார் இது கேரியர் பெஸ்ட். என்னை பொறுத்தவரை சூரிய வம்சத்துக்குலாம் வந்து ஒரு படி மேலே சொல்லலாம். அதில் வந்து ஒரே பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரன் ஆயிடுவார். இதுலேயும் ஒரே பாட்டை போட்டு 3 BHK வாங்கணும்னு சொல்லாமல் கொஞ்சம் டெப்த்தாக சொல்லி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. அதுதான் செம்ம காம்போ, அருமையான காம்போ. அப்படியே பார்த்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஏஜ்டாக பார்த்த மாதிரி இருக்குது. அதை விட பார்த்தோன்னா சரத்குமார் சாருக்கு வந்து கேரியர் பெஸ்ட். உண்மையிலே சார் இந்த மாதிரி அவர் நடித்ததே இல்லை. பச்சைக்கிளி முத்துச்சரத்தில் பார்த்தோம்ல அந்த மாதிரி இருக்குது. ஒரு ஃபேமிலி மேன் எப்படி போவார் வருவார் இதில் மாட்டுவாருங்கிற மாதிரி க்ளீனாக பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்தார்த்துக்கு வந்து வரிசையாக 2-3 படம் ஃபெயிலியர்னு சொன்னாங்க. இந்த படத்தில் அவர் பெரிய கம்பேக் கொடுத்துருக்காப்புல. சித்தார்த்தெலாம் என்ன மனசையா வாழ்ந்துருக்காப்புல படத்தில். எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம ரச்சின் ரவீந்திரா கிரிக்கெட் பிளேயரை பார்த்த மாதிரி இருக்குது. என்னடா ரச்சின் ரவீந்திராவை கூட்டி நடிக்க வச்சிடலடா, இது சித்தார்த்தரா அப்படி சொல்கிற மாதிரி இருந்துச்சு. படத்தில் ஒன்லைன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடுங்கிறது ஒரு கனவு, நம்பிக்கை. அதை வந்து காப்பாற்றணும், வீடு வந்து வாங்கணும். அதுக்கு எவ்வளோ போராடுறாங்க கதை. எப்படி பார்த்தாலும் சரி, யார் வீடு வாங்கினாலும் ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்ல. அது மாதிரி இதில் தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த தடங்களை உடச்சி எப்படி வீடு வாங்கினாங்கிறத கதை. எல்லா ஆடியன்ஸும் கனெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை நம்ம எதுவுமே பேச முடியாது. செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரை ரொம்ப அலப்பறை பண்ணிட்டாங்க. பார்க்க வேண்டிய படம். ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு தான் வீடு வாங்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கும். ஸோ அந்த படத்தில் அவங்க வீடு வாங்கினாங்களா வாங்கலையா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கு. என்னென்ன புரியல? இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்கிறாங்க, அவங்க சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் அவங்க வாங்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த பணம் வந்து செலவாகிக்கிட்டே இருக்குது. ஸோ கடைசியில் எப்படி அந்த வீடை வாங்கினாங்க இல்லை வாங்காமல் போனாங்களா அப்படிங்கிறதா கதை. ஸோ கிளைமேக்ஸ் ரொம்ப அழகாக முடிச்சிருக்கிறாங்க. நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. சூப்பராக இருக்குது. தேவயானி மேடமோட ஆக்டிங்கை பற்றி சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பெருசாக படத்தில் டைலாக்ஸ் நிறையா கொடுக்கல. ஆனால் அவங்களோட எமோஷ்னல்லே வந்து அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லேயே வந்து எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே வந்து ஆடியன்ஸை பயங்கரமாக கனெக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் சித்தார்த்துக்கு பேரா ஒரு பொண்ணு நடிச்சிருக்கிறாங்க. அவங்களோட இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மித்ராவோட கேரக்டர்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது குறிப்பாக அந்த படத்தில் ஒரு நல்ல மெசேஜ் சொல்ல வராங்க. அதாவது வசதி வாய்ப்பு இருக்குது, மாப்பிள்ளைக்கு நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது, இந்த குடும்பம் நல்ல வசதியான குடும்பம் அப்படிங்கிறதுக்காக அந்த குடும்பத்தோட பின்புலம் எதுவுமே தெரியாமல் பொண்ணை கட்டி கொடுத்துட்றாங்க. ஸோ அங்கே போய் அந்த பொண்ணு என்ன மாதிரியான பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த ஒரு பொண்ணு நம்ம கோயம்புத்தூர் சைடு இறந்து போனாங்கல்ல, அந்த ஃபேமிலியை கூட அந்த ஃபேமிலிக்கு நடந்த விஷயத்தை கூட அந்த படத்தில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக பாருங்கள். சூப்பராக இருக்குது ப்ரோ. சித்தார்த்தோட ஆக்டிங் எல்லாமே நல்லாயிருக்கு. ஏன்னா அவர் 10th ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருக்கிறாரு. 10ஆம் கிளாஸ் பையனாக நடிச்சிருக்காரு. அது கூட நம்மளால் நம்ப முடியுது. ஏன்னா அந்த மாதிரி எல்லா கேரக்டருக்குமே அவர் சூட்டபிளாக இருக்கார். சரத்குமார் சாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. படத்துக்கு ப்ளஸ் வந்து இந்த இப்போது மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலை அப்படி யதார்த்தமாக எடுத்து வச்சுருக்காங்க. அதுதான் படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. புரியல. கண்டிப்பாக மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே பாருங்கள், அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்.